மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 43. மஞ்சரிக்கு குழந்தை பிறந்து 10 நாட்களாகிவிட்டன. எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அவளையும் குழந்தையையும் பாட்டியையும் பார்த்துவிட்டு சென்றான் மனோரஞ்சன். பெரும்பாலும் அவனிடமிருந்து ஒதுங்கியே இருந்தாள் மஞ்சரி. மேலும் மனோரஞ்சனுக்கு அவளிடம் நிதானமாக அமர்ந்து பேசுவதற்கு நேரமும் கிடைக்கவில்லை. அவன் வரும் நேரங்களில் பெரும்பாலும் மஞ்சரி தூங்கிக் கொண்டிருந்தாள் அல்லது குளித்துக் கொண்டிருப்பாள். இப்படி ஏதாவது சூழ்நிலை அமைந்து விடுவதால் அவனாலும் நினைத்ததை பேச முடியவில்லை. பழையபடி இருவருக்கும் இடையே ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாகவில்லை. எப்போதும் இறுக்கமாகவே இருப்பது போல இருந்தது. ஆக நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருக்க தவசி தாத்தாவும் சொர்ணம் பாட்டியும் குழந்தையை பார்ப்பதற்காக அவர்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருந்தார்கள். ஊரிலிருந்து கிளம்பி மும்பைக்கு சென்றவுடனே தாங்கள் இருக்கும் இடம் பற்றி காளிமுத்துவுக்கு விவரமாக தகவல் சொல்லியிருந்தாள் மஞ்சரி. அதுபோல அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்த பிறகும் கூட தங்களுடைய இருப்பிடம் பற்றி மறக்காமல் காளிமுத்து தாத்தாவுக்கு தெரிவித்து விட்டாள். ஊரிலிருந்து யாராவது ஒருவர் சென்னைக்கு வரும் சமயங்களில் அவளை பார்த்துவிட்டே செல்வார்கள். தவசை தாத்தாவும் பாட்டியும் மாதம் தவறாமல் மஞ்சரியை பார்க்க வந்து விடுவார்கள். சென்னைக்கு வந்து பாட்டியையும் மஞ்சரியையும் பார்த்துவிட்டு போகும் யாரும் ராஜாத்தியிடம் எதையும் சொல்ல மாட்டார்கள். அப்படியே ஏதாவது தெரிந்து கொண்டால் கூட அவளால் இவர்களை ஒன்றும் செய்ய இயலாது. பஞ்சாயத்து கட்டுப்பாடு இருக்கிறதே. மீறினால் ஊரை விட்டு கழித்து வைத்து விடுவார்கள். அவளுடைய பணமெல்லாம் முடங்கி போகும். தாயின் குணம் அறிந்தே பஞ்சாயத்தை நாடினாள் மஞ்சரி. ராஜாத்தி பற்றி ஆதி முதல் அந்த அறிந்ததாலேயே இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னார் காளிமுத்து. ஆக பல் பிடுங்கப்பட்ட பாம்பு போல ஒன்றுமே செய்ய இயலாமல் குரோதத்தோடு நடமாடிக்கொண்டிருந்தாள் ராஜாத்தி. பஞ்சாயத்து தீர்ப்பை மீறி மஞ்சரியின் வாழ்க்கையில் ஏதாவது குழப்பம் விளைவித்து அதன் காரணமாக தான் கொடுத்திருக்கும் பணத்திற்கு ஏதாவது பங்கம் வந்தால் தொலைத்து விடுவேன் என்று ராஜாத்தியை மிரட்டி வைத்திருந்தான் செல்வேந்திரன். முன்பாவது பெண் கொடுக்க போகும் மாமியார் என்று மானாவாரியாக மரியாதையை கொடுப்பான். இப்போதுதான் பெண்ணே இல்லை என்று ஆகிவிட்டதே. எதற்கு மரியாதை இந்த விளக்கமாற்றுக்கு என்று எல்லாமே ஏக வசனம்தான். குழந்தையை பார்க்கும் ஆசையில் மகனுடைய வீட்டிற்கு கூட போகாமல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நேராக இங்கேயே வந்து விட்டார் தவசி தாத்தா. அவர்கள் வந்து இறங்கிய போது காலை 6 மணி. மஞ்சரி நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் பாலை குடித்துவிட்டு உறங்காமல் ஜீவாவிடமிருந்து விளையாடிக் கொண்டிருந்தான் குழந்தை. இருவரையும் வரவேற்று உபசரித்து உட்கார வைத்துவிட்டு அவர்களுக்கு காஃபி போடுவதற்காக உள்ளே போனார் தங்கம்மாள். ஜீவாவிடமிருந்த பிள்ளையை கையில் வாங்கிய தவசி தாத்தா, எங்க அப்பு, எங்க ராசா, தூக்கம் வரலையாக்கும் தங்கத்துக்கு. 6 புள்ளை இது, 6 புள்ளை. அம்மைய மாதிரியே வெள்ளை வெள்ளையன்னு இருக்கியலாக்கும். எங்க தங்க குட்டி, என் அழகு கண்ணாடி. அப்பாவை மாதிரி வெளியூருக்கெல்லாம் போய் படிச்சு பெரிய டாக்டரா வரணும். என்ன, நீ வந்து ஊசி போட்ட பிறவுதான் இந்த கிழவனுக்கு சீவம் போவும். சரியாப்பூ என்று மனம் போன போக்கில் கொஞ்சிக் கொண்டிருக்க இந்த வார்த்தைகள் அச்சரம் பிசகாமல் அப்படியே சமையலறைக்குள் நின்று கொண்டிருந்த தங்கம்மாளின் காதில் விழுந்தது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமலேயே அடித்து பிடித்து கொண்டு வெளியே வந்தார். இல்லை தவசி, இப்ப என்னல சொன்ன, திரும்ப சொல்லு என்று தங்கம்மாள் பாட்டி தவசி தாத்தாவை அதட்ட, தாத்தாவோ, என்ன தங்கம், என்னத்தை திரும்ப சொல்லணும் என்று தங்கம்மாளை திருப்பி கேட்டார். என்ன சொல்றதா? சொரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால புள்ளைய என்னமோ சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருந்தியே, அதை திரும்ப சொல்லுன்னு சொன்னேன். ஆமா, புள்ளைய கொஞ்சனே, அதுக்கு என்ன? அதுக்கு என்னையா? நான் எல்லாத்தையும் கேட்டுடுத்தான்வே உள்ள இருந்தேன். நீர் என்ன சொல்லி புள்ளைய கொஞ்சினீரு? அப்பாவை மாதிரி படிச்சு பெரிய டாக்டரா வரணுமா என்று தங்கம்மாள் பாட்டி மிரட்டலாக கேட்க, அப்போதுதான் தாத்தாவுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. சட்டென்று குனிந்து கொண்டார். ஆனால் சொர்ணம் பாட்டிக்கு இது எதுவுமே விளங்கவில்லை. இருவரையும் மாறி மாறி புரியாத பார்வை பார்த்து கொண்டிருந்தார். கேட்டியா சொர்ணம், உன் புருஷ செஞ்ச காரியத்தை? மஞ்சரி வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு யாரு அப்பான்னு புள்ள பொறக்கிற நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது. நீ சொல்லலைன்னா செத்து போயிடுவேன்னு மிரட்டின பிறகு கூட இந்த பேய் வாய் திறக்க மாட்டேன்ட்டா. அதையெல்லாம் நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டு தூங்காம கிடந்திருக்கேன் தெரியுமா? இந்த நார பையன் என்னடானா அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்திருக்கான். இவனுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கணும். இல்ல தவசி, நான் தெரியாம தான் கேட்குறேன். நானும் என் புருஷனும் இருக்கிற வரைக்கும் நாங்க உனக்கு நல்லதானே செஞ்சோம். இவ்வளவு பெரிய உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாம இருந்துட்ட பாத்தியா? அன்னைக்கு ராத்திரி மட்டும் அவ கீழே விழாம இருந்திருந்தா இன்னி வரைக்கும் எனக்கு அந்த உண்மை தெரியாம தான் இருந்திருக்கும். நானும் அதை நினைச்சு நினைச்சு உருகி ஓடா தேஞ்சு செத்தே போயிருப்பேன். கோபத்தில் தவசி தாத்தாவை திட்டிக் கொண்டிருந்த தங்கம்மாள் பாட்டி கடைசியில் உணர்ச்சி வசப்பட்டு அழுது விட்டார். தங்கம்மாள் அழுவதை பார்த்து தவசி தாத்தாவுக்கு மனசு கேட்கவில்லை.
அவரும் என்ன வேண்டும் என்றா மறைத்தார். சூழ்நிலை அப்படி அவரை வாய்மூடி மௌனியாக்கிவிட்டது. தங்கம், தயவு செஞ்சு என்னை தப்பா நினைக்காத தங்கம். நான் ஏன் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலைங்கிற உண்மைய இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னும் அற்காலை சொர்ணம், இவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகுது. அவகிட்ட கூட நான் இந்த பிள்ளைக்கு அப்பா ஜெயலட்சுமியோட மகன்தான்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல தங்கம். என்னைய நம்பு. கோயில் கொடை அதுவுமா இவளுக்கு இழப்பு அதிகமாகி திருநெல்வேலி ஐக்ரௌண்ட் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ ஒரு நாள் இவளோட பழைய ரத்தம் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டை டாக்டர் கேட்டாரு. பக்கத்து பெட்டில் இருந்த ஒரு பிள்ளைய இவளை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு அவசர அவசரமா வீட்டுக்கு அந்த ரிப்போர்ட் எடுக்க நான் வந்தேன். முன்வாசல் வழியா வரல, பின்வாசல் வழியா வந்தேன். அப்போ மாமரத்துக்கு கீழே கிடக்கிற அந்த கைத்து கட்டில்ல மஞ்சு பாப்பா உட்கார்ந்துட்டு இருந்தா. அவ மடியில ஜெயலட்சுமி மகன் படுத்திருந்தான். என்னவோ பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் அவங்கள கவனிச்சனே தவிர அவங்க 2 பேரும் என்ன கவனிக்கல. நானும் வந்தது போலவே சத்தம் போடாம வீட்டுக்குள்ள போய் ரிப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே பின்வாசல் வழியா வெளியே வந்துட்டேன். சொர்ணத்தை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கோயில் கொடையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு போயிருந்தாங்க. இந்த விஷயத்த உன்கிட்டயோ உன் மகக்கிட்டேயோ சொல்லலாம்னா அவ மஞ்சு பாப்பாவை உயிரோட விடுவாளா? கண்ட நுண்ணமா வெட்டி கடல்ல வீசி இருப்பாளே. அதுக்கு பயந்துதான் பேசாம இருந்தேன். சின்னஞ்சிறுசுங்க, ஒருவேளை வந்த இடத்துல பார்த்து ஆசைப்பட்டு பழகி இருப்பாங்க. கண்ட தண்ணிக்கு நின்ற வெள்ளாம மாதிரி ஊருக்கு போனதும் அவன் அதையெல்லாம் மறந்துடுவான்னு நான் நினைச்சேன் தங்கம். ஆனா அவங்க 2 பேரும் இவ்வளவு நெருக்கமா பழகி இருப்பாங்கன்னு சத்தியமா நான் கனவுல கூட நினைக்கல தங்கம். ஜெயலட்சுமி மகனை எப்பயாவது ஒரு தடவை தான் நான் பார்ப்பேன் தங்கம். அவனை பத்தி அதிகமா எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப தங்கமான புள்ளன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம மஞ்சு பாப்பா அப்படி இல்லை. அவ பிறந்ததிலிருந்து எத்தனையோ வருஷமா அவளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவ எப்படிப்பட்ட குணக்கார ஒழுக்கமான புள்ளன்னு ஊருக்கே தெரியும். அவ இப்படி தவறுவான்னு நான் கனவா கண்டேன். அதை விட கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையா இருக்கிற குடும்பம். இவங்க 2 பேர் மூலமா அந்த பகையெல்லாம் திரட்டுமேன்னு நினைச்சேன் தங்கம். அதான் நான் வாயை திறந்து எதுவுமே சொல்லல. மடை திறந்த வெள்ளம் போல மனதில் இருந்ததையெல்லாம் தங்கம்மாளிடம் கொட்டி கொண்டிருந்த தவசி தாத்தா தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து கண்ணீரை துடைத்துவிட்டு மறுபடியும் பேச்சை தொடர்ந்தார். அத்தியாயம் 44. ரொம்பவும் மெல்லிய குரலில் உள்ளே படுத்திருக்கும் மஞ்சரிக்கு கேட்டு விடாத வண்ணம் தன்மையாக பேசிக் கொண்டிருந்தார் தவசி தாத்தா. பஞ்சாயத்துல கூட அத்தனை பேர் கேட்டோம். மஞ்சு பாப்பா வாயை திறந்து மனோரஞ்சன் தான் தன் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு அப்பான்னு சொல்லல. அதனால நானும் வாயை முடிக்கிட்டு பேசாம நின்னேன். அவ மனசுல என்ன இருக்கோ யாருக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு தடவை சென்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ நீ எங்கேயோ வெளியில போயிட்ட. மஞ்சு பாப்பா மட்டும்தான் தனியா இருந்தா. அப்போ நான் இதை பத்தி அவகிட்ட கேட்டேன். தயவு செஞ்சு வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க தாத்தா. கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைக்கு அப்பா அவர்தான்னு யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா எங்க அம்மா புள்ளைய கொன்னுடுவா. எனக்கு இந்த புள்ள வேணும். அதே மாதிரி ஜெயலட்சுமி அத்தைகிட்டையும் மனோரஞ்சன் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. அவர் வேற யாரையாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு சொன்னான். அதோட மஞ்சு பாப்பா என்னை விடல தங்கம். எந்த உண்மையையும் நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நம்ம மாயாண்டியப்பா மேல சத்தியம் வாங்கிட்டா. அதையெல்லாம் மீறி அந்த உண்மையை நான் எப்படி வெளியே சொல்ல முடியும் சொல்லு? தவசி தாத்தா சொல்ல கண்ணீரோடு அதை கேட்டுக்கொண்டிருந்தார் தங்கம்மாள் பாட்டி. உண்மைதானே? உயிர் போகிற நிலைமையில் இருந்தபோது கூட பிள்ளையை அவனிடம் கொடுக்கக்கூடாது என்றுதானே மஞ்சரி தன்னிடமும் சொன்னாள். அதைத்தான் தவசியிடமும் சொல்லி இருக்கிறாள். ஆனால் அவள் மட்டும் அப்படி நினைத்தால் போதுமா? கடவுள் நினைக்க வேண்டாமா? மனிதன் ஒன்று நினைக்க அது அப்படியே நடந்துவிட்டால் பிறகு கடவுள் என்று ஒருவர் எதற்கு? நினைவு தெரிந்த நாள் முதலாய் கும்பிடும் அவர்களுடைய குலதெய்வம் மாயாண்டி. அவள் மனோரஞ்சனோடுதான் சேர வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். இல்லையென்றால் எவ்வளவு பெரிய சென்னையில் அவன் வேலை பார்க்கும் அந்த மருத்துவமனையாக பார்த்து அவர்கள் ஏன் செக்கப் போக வேண்டும்? பிள்ளை பிறப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்பே எதற்காக அவள் பாத்ரூமில் வழுக்கி விழ வேண்டும்? ஒருவேளை அவள் பாத்ரூமில் வழுக்கி விழாமல் இருந்திருந்தால் சரியான நேரத்திற்கு பிள்ளை வலி வந்திருக்கும். வழக்கம் போல அந்த டாக்டர் ராணியை பிரசவம் பார்த்திருப்பாள். அவர்கள் மனோரஞ்சனை சந்தித்திருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஆக அவள் கீழே விழுந்ததும் அந்த டாக்டர் அம்மா அந்த நேரம் பார்த்து ஊருக்கு போனதும் மனோரஞ்சனே வந்து மஞ்சரிக்கு ஆபரேஷன் செய்து பிள்ளையை எடுத்ததும் எல்லாமே தெய்வ செயல்தான். நடந்ததையெல்லாம் தங்கம்மாள் தவசி தாத்தாவிடம் சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த அவருக்கு புல்லரித்து விட்டது. தங்கம், எல்லாமே நம்ம குலதெய்வத்தோட விளையாட்டு தான் தங்கம். நீ ஒன்னும் கவலைப்படாத. இவ்வளவு தூரம் நடத்தினவரு அதை நல்லபடியா முடிச்சு கொடுக்காமல விடுவாரு? அவர் மேல பாரத்தை போட்டுட்டு நீ நிம்மதியாயிரு. சங்கடப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
அழுது கொண்டிருந்த தங்கம்மாளை தேற்றினார் தவசி தாத்தா. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிச்சு அதுபடியே நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தவசி. இப்பனாலும் அவளையும் பிள்ளையும் மட்டுமில்ல, என்னையும் சேர்த்து ஜெயலட்சுமி கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு பேரப்புள்ள தயாராத்தான் இருக்கான். ஆனா இவ தான் புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. அவன் வர்ற நேரம்லாம் தூங்கிட்டு இருக்கா, இல்லைன்னா குளிச்சிட்டு இருக்கா. தெரிஞ்சு செய்கிறாளா தெரியாம செய்கிறாளான்னு எனக்கு ஒன்றும் புரியல தவசி. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள 2 பேரையும் பிடிச்சி அவன் கையில் கொடுத்துட்டேன்னா நிம்மதியாக போய் சேருவேன். இல்லைன்னா ஆவியா போனாலும் பாவியாக தான் சுற்றிக்கிட்டு தெரியணும். தங்கம்மாள் அழுது கொண்டே புலம்ப, ஏன் தங்கம் இப்படி வெள்ளனையே அபசகுணமாக பேசுகிற? பிள்ளைகளை பிடிச்சி ஒருத்தன் கையில் கொடுத்துட்டா போதுமா? அவங்க வாழ்றத கண்குளிர பார்க்க வேண்டாமா? அவனுக்கு தான் கொடுத்து வைக்கல, சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டான். உனக்கு என்ன, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு என்று தங்கம்மாளை அதட்டினார் சொர்ணம். உங்க அண்ணன் கொடுத்து வச்சவிய எந்த கன்றாவையும் பார்க்க பிடிக்காம சீக்கிரமாவே போய் சேர்ந்துட்டாவ. என்ன பாத்தியா? இன்னும் என்னெல்லாம் கொடுமையை பார்க்க வேண்டியது இருக்கோ. நான் உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதே என் பேத்திக்காக மட்டும்தான். அவளோட வாழ்க்கையும் எப்படி ஆயிப்போச்சுன்னு பாத்தியா சொர்ணம்? என் பேத்திக்கு என்ன குறை? ஆனாலும் என் பேத்தியும் உன் பிள்ளையும் ஆசைப்படுறாங்க ஜெயலட்சுமி. 2 சின்னஞ்சிறுசுகளையும் சேர்த்து வச்சிருவோன்னு ஜெயலட்சுமி கிட்ட போய் என்னால் வாயை திறந்து கேட்க முடியுமா சொல்லு? இல்லை எனக்கு அந்த தகுதி தான் இருக்கா? எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவரா ஆக்கிட்டா. இனிமே ஜெயலட்சுமி மனசிறங்கி வந்தா தான் என் பேத்திக்கு வாழ்க்கை. விரக்தியின் உச்சத்தில் தங்கம்மாள் பேசி கொண்டிருந்தார். இல்லை தங்கம், நீ அப்படியெல்லாம் சொல்லாத. நாம போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமையெல்லாம் தாண்டி போயாச்சே. 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளையவே பெற்று கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே என்னத்தை போய் சம்மந்தம் பேசுறது? கட்டையோ நெட்டையோ அவனுக்கு இவ தான், இவளுக்கு அவன்தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. மாசம் மாசம் மகன் வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது ஜெயலட்சுமியும் பார்க்க போவேன். போகும்போதெல்லாம் மகனுக்கு பொண்ணு அமையலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பா. ஊர் பக்கம் ஏதாவது பொண்ணு பார்க்கட்டுமான்னு கேட்டா அந்த ஊர் மண்ணு மட்டுமில்ல, பொண்ணும் வேண்டான்னு சொல்லிட்டா. ஏதாவது விசேஷம்னா வந்து போக தேவைப்படும்னு அந்த வீட்டையும் தோட்டத்தையும் தவிர வேற எல்லாத்தையும் மிக்க சொல்லிட்டாளாம். ஈஸ்வர் இறந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனாலும் ராசாத்தி மேல உள்ள வெறுப்பும் கோபமும் ஜெயலட்சுமிக்கு இன்னும் குறையவே இல்லை தங்கம், அப்படியே இருக்கு. தவசி தாத்தா சொல்ல அவரை கவலையாக பார்த்தார் தங்கம்மாள். அதை நினைச்சுதான் தவசி எனக்கு கலக்கமா இருக்கு. ஜெயலட்சுமியோட சம்மதம் இல்லைன்னா கூட மனோரஞ்சன் மஞ்சரியையும் பிள்ளையும் ஏத்துக்கிடுவான் தான். ஆனா ஏற்கனவே 2 குடும்பங்களுக்கும் இடையில இருக்கிற கசப்பும் விரிசலும் இன்னும் அதிகமாயிருமே. காலகாலத்துக்கும் சேர முடியாமலே போயிருமே. பெத்தவ சம்மதம் இல்லாம அவ மனசு வருத்தப்பட வச்சுக்கிட்டு வாழ்ற பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லாவா இருக்கும் தவசி? நீ கவலைப்படுற மாதிரியெல்லாம் ஜெயலட்சுமி மோசமா நடந்துக்க மாட்டா தங்கம். ஒருவேளை அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அதை நிச்சயமா ஜெயலட்சுமி ஒத்துக்க மாட்டா. ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லையே. அவங்க வீட்டு வாரிசு உன் பேத்தி கையில இருக்கு. இதுக்கு மேல அவளால இதை எப்படி மறுத்து பேச முடியும்? கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படியே அவ ஏத்துக்கிடாட்டி கூட மனோரஞ்சன் ரெடியா இருந்தா மஞ்சுவும் அவனும் சேர்ந்து வாழட்டும். விஷயம் நம்ம கையை மீறி போயிட்டு தங்கம். நீ கவலைப்படுறதாலேயோ நான் கவலைப்படுறதாலேயோ எதுவுமே மாறப்போறதில்ல. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியாயிரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பெரியவர்களின் பேச்சு தொடர்ந்து கொண்டிருக்க தங்கம்மாள் அடுப்பில் வைத்த பாலை காய்த்து அனைவருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் ஜீவா. தான் கொண்டு வந்திருந்த பலகார மூட்டையை ஜீவாவிடம் கொடுத்து, இதுல நிறைய பலகாரம் இருக்குமா, எல்லாரும் சாப்பிடுங்க. மஞ்சுவுக்கு மட்டும் கொடுக்காத, ஏன்னா அவ பிள்ளைக்கு பால் கொடுக்குறா இல்லையா, கண்டதையும் திங்கக்கூடாது. சரி பாட்டி என்று புன்னகை முகமாக தலையாட்டி கொண்டு பலகார மூட்டையோடு உள்ளே போன ஜீவாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த சொர்ணம் பாட்டி தங்கம்மாளை சுரண்டி, தங்கம், புள்ள பார்க்கறதுக்கு அம்சமா நல்ல சிரிச்ச முகமா இருக்கா. காளிமுத்தண்ணே மகன் 3வது உள்ளவனுக்கு நல்ல பொண்ணு இருந்தா சொல்ல சொன்னாரு. பேசாம இவளை ஒரு போட்டோ பிடிச்சி அவருக்கு அனுப்புனா என்ன என்று ஆர்வமாக கேட்க தாடையை சொரிந்தார் தங்கம்மாள். புள்ள நல்ல புள்ளதான், குணத்துக்கு கெட்டிக்காரி. காளிமுத்து ஒத்துக்கிடுவான். அவன் பொண்டாட்டி 100 பவுன் நகை இல்லைன்னா உள்ள ஏத்த மாட்டா. இந்த புள்ள வீட்டில் அவ்வளவு வசதி கிடையாது. தங்கம்மாள் சலிப்பாக சொல்ல, ஆமா தங்கம், நீ சொல்றது சரிதான். இப்பெல்லாம் 6 குணத்தை பார்க்கா, பணத்தை தான் பார்க்காவ. மூத்த மருமழுவ 2 பேரும் 100 பவுன் போட்டுக்கிட்டு தான் வந்தாளுவ. அவளுவ என்ன காளிமுத்தானே பொண்டாட்டிய அண்ணன் ஊஞ்சலியா போட்டு ஆட்டிட்டு இருக்காளுவ. மூத்த மருமகளாவது கொஞ்சம் சொல்லு பேச்சு கேட்பா போல இருக்கு. 2வது உள்ளவ அவ அம்மா வீட்டுக்கு போனா கூட அண்ணங்கிட்டையும் மதினிகிட்டையும் சொல்லிட்டு போக மாட்டாளாம் என்று ஆரம்பித்து விட தங்கமும் சொர்ணமும் சேர்ந்து கடந்த மாதம் ஊரில் நிகழ்ந்த அனைத்து வம்பு கதைகளையும் பேச ஆரம்பித்தார்கள்.
தலையில் அடித்துக் கொண்டு குளிக்கப் போனார் தவசி தாத்தா. அத்தியாயம் 45. இங்க பாருங்க, நீங்க எத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. முடிஞ்சு போன நம்ம உறவு முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். மறுபடியும் அதை தொடர வேண்டாம். மனோரஞ்சனை நிமிர்ந்து பாராமல் தலை குனிந்தவாறே திடமான குரலில் அவனுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தாள் மஞ்சரி. மஞ்சு, நீ எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசுறியா? கையில புள்ளையோட அந்த வயசான பாட்டியை மட்டும் துணைக்க வச்சுக்கிட்டு உன்னால எப்படி கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ முடியும்? எல்லாம் வாழலாம். எத்தனையோ பொண்ணுங்க பெத்தவங்களே இல்லாம அனாதையா வாழ்றது இல்லையா? புருஷன் இல்லாம கடைசி வரைக்கும் ஒண்டிக்கட்டையா பிள்ளைகளோட இருக்கிறது இல்லையா? நானும் அப்படி இருந்துப்பேன். முட்டாள் மாதிரி பேசிக் கொண்டிருக்கும் இவளை கழுத்தை பிடித்து நெரித்து கொன்றால் என்ன என்னும் அளவிற்கு ஆத்திரம் வந்தது மனோரஞ்சனுக்கு. நான் குத்துக்கல்லு மாதிரி உயிரோடு இருக்கும்போது என் புள்ளையும் பொண்டாட்டியும் யாருமே இல்லாத அனாதையா வாழணுமா? ஆவேசமாய் அவன் கேட்க, நான் ஒன்னும் நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி இல்ல என்று அமர்த்தலாக பதில் சொன்னாள் மஞ்சரி. இங்க பாரு, மறுபடியும் மறுபடியும் பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பேசி என்ன டென்ஷன் ஆக்காத. அடிச்சே கொன்றுவேன். நம்ம 2 பேரும் எவ்வளவு ஆசையா காதலிச்சோன்னு அந்த தோட்டத்தில் இருந்த மரமட்டைகளுக்கு கூட தெரியும். ஆனா இன்னும் அது உன் மனசுக்கு தெரியாம இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? மஞ்சு, இந்த பிள்ளை இல்லைன்னா பரவாயில்ல. பிள்ளையோட உன்னை எப்படி தனியா விட முடியும்? அப்படி விட்டுட்டு என்னால் நிம்மதியா இருக்க முடியுமா? நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற. என்னை பத்தியும் கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியா? அப்படி என்னதான் உன் மனசுல ஓடிட்டு இருக்கு? சொல்லி தொலையேண்டி. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை. நீங்க உங்க வீட்டில் அம்மா சொல்ற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். பேச்சு முடிந்தது என்பது போல மஞ்சரி குளியலறைக்குள் சென்று கதவடைத்துக் கொள்ள ஆத்திரத்தில் தரையை உதைத்துவிட்டு வெளியே வந்தான் மனோரஞ்சன். அறைக்குள்ளிருந்து வெளியே வந்த மனோரஞ்சனின் முகத்தை பார்த்தே தங்கம்மாளுக்கு புரிந்து போய்விட்டது அவனுக்கு சாதகமான பதிலை மஞ்சரி சொல்லவில்லை என்று. உற்சாகமாக உள்ளே சென்றவன் முகத்தில் இப்போது அந்த உற்சாகம் துளியும் இல்லை. துணி வைத்து துடைத்தாற் போன்று அத்தனை உணர்ச்சிகளையும் இழந்து ஒரு கற்பாறை போல காணப்பட்டது அவனுடைய முகம். பாட்டியோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த ஜீவாவுக்கு மனோரஞ்சனின் அந்த களையிழந்த முகத்தை காண சகிக்கவில்லை. ஏதோ வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். சோஃபாவில் அமர்ந்திருந்த தங்கம்மாளின் அருகே வந்து சோர்வாக அமர்ந்தவனின் கைகளை ஆதரவாக பிடித்து கொண்டார் தங்கம்மாள். வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஆமாம் என்பதாக மேலும் கீழும் தலையசைத்தான். வாயை திறந்து கூட பதில் சொல்லவில்லை. நேத்து நைட்டே நீ சொன்னதை பத்தி அவகிட்ட பேசினையா? அவ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். அவ அசையவே இல்லை. ஆனா நான் அதை உன்கிட்ட சொல்லலை. அந்த பதிலை உன்கிட்ட சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் உன்கிட்ட நான் சொல்லாம இருந்தேன். இப்ப பாரு, உன்கிட்ட கூட அவ அதே பதில தான் சொல்லியிருக்கா. புள்ளைய தூக்கிக்கிட்டு உன் கூட வராம வேற என்ன செய்ய போறாளா இவ? எனக்கு என்ன 16 வயசா நடக்குது? கடைசி வரைக்கும் இவ கூடயே உட்காந்து இவளையும் உன் பிள்ளையும் பாராட்டி சீராட்டிக்கிட்டு கிடக்க. வீடு போங்குது, காடு வாங்குது. நீங்க ஏன் பாட்டி கவலைப்படுறீங்க? அவ முடியாதுன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேனா? அவ சரின்னு சொல்ற வரைக்கும் விடவே மாட்டேன். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. என் டார்ச்சர் தாங்க முடியாம பிள்ளையை தூக்கிக்கிட்டு தன்னாலே அவ என் கூட வர்றாளா இல்லையான்னு கெத்தாக பேசி சவால் விட்டு மனோரஞ்சன் மீசையை முறுக்க அவன் கன்னத்தை வலித்து நெட்டி முறித்தார் தங்கம்மாள். அப்படியே உங்க தாத்தனை பார்க்குற மாதிரியே இருக்குதியா என் பேராண்டி. எங்க ஐயன் அவரும் இப்படித்தான். எதுக்கெடுத்தாலும் மீசையை முறுக்கிக்கிட்டு நிற்பாரு. என்னத்தையாவது மாய்மாலை செஞ்சு அவளை உன் கூட கூட்டிட்டு போயிரியா? அவளை கூட்டிட்டு போயிருனா அப்ப நீங்க எங்க போக போறீங்க? இந்த சாவு போற கட்டைக்கு போக்கடமா இல்ல, எங்கேயாவது போய்க்கிறேன் என்று தங்கம்மாளை கோபமாக முறைத்தான் மனோரஞ்சன். ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க? அப்ப என்ன உங்க பேர்னா நீங்க நினைக்கலையா? வாய்க்கு வாய் பேர பிள்ளைன்னு சொல்றீங்களே, அதெல்லாம் சும்மாவா என்று மனோரஞ்சன் சத்தம் போட, அதுக்கு இல்லையா என்று அவனை இடைமறித்து பாட்டி எதையோ சொல்ல வர கையை உயர்த்தி அவர் பேசுவதை தடுத்தான் மனோரஞ்சன். ஒரு வார்த்தை மேல பேசக்கூடாது பாட்டி. உங்க 3 பேரையும் சேர்த்துதான் நான் எங்க வீட்டை கூட்டிட்டு போறேன். மஞ்சுவும் பிள்ளையும் வரும்போது நீங்களும் கண்டிப்பா எங்க கூட வரணும். அப்படியே உங்க 3 பேரையும் ஏத்துக்கிறதுல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா அங்க போக வேண்டாம். நம்ம எல்லாரும் இந்த வீட்டிலேயே ஒன்னா இருப்போம், அவ்வளவுதான். நீங்க மட்டும் மஞ்சு கூட இல்லைன்னா அவளும் பிள்ளையும் என்ன ஆயிருப்பாங்கன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல பாட்டி. இந்த 1 வருஷமா என் பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு கவசம் மாதிரி கூடவே இருந்திருக்கீங்க. நீங்க இல்லாட்டி அவங்க 2 பேரும் எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாங்க பாட்டி. உங்களை எப்படி நான் தனியா விட முடியும் சொல்லுங்க?
என்ன பார்த்தா காரியம் ஆன உடனே கழட்டி விடுற ஆள் மாதிரி தெரியுதா? துரசாமி நாடார் பேரன அவ்வளவு மோசமானவனா நீங்க நினைச்சீங்க? கலங்கிய குரலில் மனோரஞ்சன் கேட்க பதறிவிட்டார் தங்கம்மாள். ஐயோ, எங்க ஐயா, உன்னைய போய் நான் அப்படியெல்லாம் தப்பா நினைப்பனா? பொதுவா நம்ம ஆட்கள்ல பொண்ணை மட்டும்தான் கட்டி கொடுத்து அனுப்புவோம். கூடவே தொடுப்பு மாதிரி நான் எதுக்குன்னு நினைச்சேன். அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்ப என்ன, நான் உங்க கூட வரணும், அவ்வளவுதானே? வர்றேன். நீ எங்க கூப்பிடுறியோ பாட்டி அங்க துண்டை உதறி தோல்ல போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கேன். போறவு நீ போன்னு விரட்டினாலும் போக மாட்டேன். போதுமா? பாட்டி தீர்மானமாக சொல்ல தங்கம்மாளின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டான் மனோரஞ்சன். ஒரேடியாக வெட்கப்பட்டு போன தங்கம்மாள், போயா தூர, பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கறத விட்டுட்டு இந்த கிழவிக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கான். போ போய் அவளுக்கு கொடு என்று சொல்ல முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டான் மனோரஞ்சன். போங்க பாட்டி, நீங்க வேற நிமிர்ந்து மூஞ்ச பார்த்தே பேச மாட்டேங்கிறா. இதுல எங்க இருந்து இதெல்லாம் கொடுக்க? ஒரு வயசு புள்ள இப்படியா விரக்தியா பேசுறது? போறவு ஜெயலட்சுமி உன்னை இவ்வளவு அழகா பெத்து போட்டதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முறுக்குனியே அந்த மீசை. ஒரு பொம்பளை புள்ளைய மடக்க தெரியலனா அந்த மீசைக்கு என்ன பவுசு வேண்டி கிடக்கு என்று தங்கம்மாள் சொல்ல ஆச்சரியத்தில் கண்களை விரித்தான் மனோரஞ்சன். பாட்டி, இப்படியெல்லாம் கூட நீங்க பேசுவீங்களா? ஆமா பேராண்டி, இதுக்கு மேலேயும் பேசுவேன். நான் என்ன பிறந்த உடனே டைரக்டா கிளவி ஆயிட்டனா? நாங்களும் உங்களை மாதிரி வயசு பருவத்தை எல்லாம் கடந்து வந்தவங்க தான். எங்களுக்கும் எல்லா பக்குவமும் தெரியும். நீ எதை நினைச்சு கவலைப்படாத பேரப்புள்ள. அவளை கவுக்கிறதுக்கு உண்டான எல்லா ரகசியத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஒரு பொம்பளை மனசு பொம்பளைக்கு தானே தெரியும் என்று தங்கம்மாள் பாட்டி சொல்ல பக்கத்தில் சோஃபாவில் அமர்ந்திருந்த மனோரஞ்சன் சடார் என்று சோஃபாவிலிருந்து வழுக்கி கீழே உட்கார்ந்து பாட்டியின் கால்களை பிடித்துக்கொண்டு, ஐயோ தெய்வமே, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? அப்படியே என்னைய உங்க சீடனா ஏத்துக்கிட்டு உங்க மனசுல இருக்கிற லவ் டிப்ஸை எல்லாம் அப்பப்ப பிட்டா அள்ளி விட்டீங்கன்னா அதை கேட்ச் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உங்க பேத்தியை கரெக்ட் பண்ணி கையோட கூட்டிட்டு போயிடுவேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தெய்வமே என்று கெஞ்சுவது போல பாவ்லா பண்ண விழுந்து விழுந்து சிரித்தார் தங்கம்மாள் பாட்டி. பாட்டியின் சிரிப்பு சத்தம் கேட்டு அறைக்குள் படுத்து கிடந்த மஞ்சரி வாசலுக்கு பின்னால் ஒளிந்திருந்தபடியே நைசாக தலையை மட்டும் வெளியே நீட்டி எட்டி பார்க்க அதை கவனித்த தங்கம்மாள் குனிந்து மனோரஞ்சனிடம் மெதுவாக, எலி வலைக்குள்ளிருந்து மெதுவா தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்க்குது பாரு என்று சொல்ல வாயை பொத்திக்கொண்டு சத்தம் வராமல் சிரித்தான் மனோரஞ்சன். மழை வரும்.